அன்பானவர்களே, நாம் இன்று புதிய மாதத்தில் புதிய நாளில் ஜீவனோடு இருக்கின்றோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகின்ற கிருபையே. இன்று மனித வாழ்க்கையில் எது முக்கியமான தேவை என்று கேட்டால், உறவுகள், வாழ்வதற்கு ஒரு வீடு, பணம், சில பேர் சமாதானம், அமைதி என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவைகளை கூறலாம். ஆனால் உண்மையிலேயே இன்று ஒவ்வொருவருக்கும், அதாவது சிறியோர் தொடக்கம் முதியோர் வரை, ஆரோக்கியம், ஆம், சரீர சுகம்தான் தேவையாய் உள்ளது. தேவ பிள்ளைகளே, வியாதிகள், பலவீனங்கள் வருகின்ற பொழுது அது நம் உயிரை பறித்துவிடும் என்கின்ற பயம் உண்டாகின்றது. இப்படியான சூழ்நிலையில் இருப்பவர்களிடத்தில் நாம் சென்று கேட்டால் அவர்கள் கூறும் ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நல்ல ஆரோக்கியம், சுகம் மட்டுமே போதும் என்பர். இதைத்தான் கடவுளும் விரும்புகின்றார். அதனால் இன்று நமக்கு அவர் கொடுக்கும் வாக்குத்தத்தம் 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இது அவர் நம் சுகத்தில், நம் சுக வாழ்வில் எவ்வளவு கரிசனை உள்ளவர் என்பதை காண்பிக்கின்றது. அந்த கரிசனை இன்றும் நம்மில் குறையவில்லை என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. ஆம், சுகத்தை விரும்புகின்ற நாம் இதில் விசுவாசிக்க வேண்டிய அவருடைய வாக்குத்தத்தத்தின் பகுதி என்னவென்றால், அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். ஆம், நம்முடைய பாவ சாபத்தின் காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதே அவரின் தழும்புகளாக நாம் விசுவாசிக்க வேண்டிய வாக்குத்தத்த வார்த்தையின் பகுதி. இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை அர்ப்பணித்தார். நம் சுக வாழ்வுக்காக அவர் காயப்பட்டார். இதுவே வாக்குத்தத்தமாக நாம் விசுவாசிப்போம். சுகமும் பலனும் நம்மை ஆளுகை செய்யும். சுகத்தை விரும்புகின்றவர்கள் அவரின் அன்பின் அர்ப்பணிப்பின் தழும்புகளை விசுவாசிக்கின்ற பொழுது சரீர சுகம், சுக வாழ்வு நம்மிடத்தில் நிச்சயம் ஆளுகை செய்யும். தேவ பிள்ளைகளே, அறிக்கை பண்ணுவோம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை, விசுவாசிப்போம் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளை, பெற்றுக்கொள்வோம் இயேசு கிறிஸ்துவின் சுகத்தை, வாழ்வோம் கிறிஸ்துவுக்குள் சுகமான வாழ்வை. சுகத்தின் நாட்கள், அவரின் தழும்புகளால் சுகமானீர்கள். ஆமென்.